अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 14/7/2024 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 25/11/2000. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு बाप समान बनने के लिए 2 बातों की दृढ़ता रखो। सम्मान में रहना है और सबको सम्मान देना है. பாபாவிற்கு சமமாக ஆவதற்காக 2 விஷயங்களில் திடமாக இருங்கள். ஒன்று, சோமானத்தில் இருக்க வேண்டும், மேலும் அனைவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். आज बाप दादा अपने प्यारे से प्यारे, मीठे से मीठे, छोटे से ब्राह्मण परिवार का हो, ब्राह्मण संसार का हो, उसको ही देख रहे हैं. இன்று பாப் தாதா தனது அன்பிலும் அன்பான, இனிமையிலும் இனிமையான சிறிய பிராமண குடும்பம் என்று கூறினாலும் சரி, பிராமண உலகம் என்று கூறினாலும் சரி, அவற்றை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். ये छोटा सा संसार कितना न्यारा भी है, प्यारा भी है. இந்த சிறிய உலகமானது எவ்வளவு தனிப்பட்டதாகவும் இருக்கின்றது, அன்பானதாகவும் இருக்கின்றது. क्यों प्यारा है? பாபா கேட்குறாங்க, ஏன் அன்பானது? क्योंकि ஏனெனில் इस ब्राह्मण संसार की हर आत्मा विशेष आत्मा है. இந்த பிராமண உலகத்தின் ஒவ்வொரு ஆத்மாவும் கூட விசேஷமான ஆத்மா. देखने में तो अति साधारण आत्मा आती है, பார்க்கிறதுக்கு ரொம்பவும் சாதாரண ஆத்மாக்களாக தெரிகிறார்கள்.
लेकिन ஆனால் सबसे बड़ी थी बड़ी विशेषता எல்லாத்தவற்றையும் விட பெரிய விசேஷத்தன்மை हर एक ब्राह्मण आत्मा के यही है ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் இதுதான் இருக்கின்றது जो परमात्मा को अपने दिव्य बुद्धि द्वारा पहचान लिया பரமாத்மாவை தனது திவ்யமான புத்தியின் மூலமாக கண்டு கொண்டு இருக்கின்றார்கள் चाहे 90 वर्ष के बुजुर्ग है बीमार है लेकिन परमात्मा को पहुंचाने के दिव्य बुद्धि दिव्य नेत्र सिवाय ब्राह्मण आत्माओं का नाम ग्रामी वीपी पे नहीं है 90 வயதுடைய வயதானவர்களாக இருந்தாலும் சரி வியாதியுடையவர்களாக இருந்தாலும் சரி பரமாத்மாவை கண்டுகொள்வதற்கான திவ்யமான புத்தி திவ்யமான பார்வை பிராமண ஆத்மாவை தவிர பெயரும் புகழும் பெற்ற எந்த ஒரு விஐபி இடமும் கிடையாது ये सभी माताएं क्यों यहाँ पहुंची हैं இந்த அனைத்து தாய்மார்களும் இங்கே ஏன் வந்து அடைந்திருக்கின்றார்கள் டாங்கே சலே நெய் சலே लेकिन पहुंच तो गई है கால்கள் நடக்க முடிகின்றதோ இல்லையோ ஆனால் வந்து விட்டார்கள் அல்லவா तो पहुंचाना है तब तो पहुंची है ना பாபாவை கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் வந்திருக்கின்றார்கள் அல்லவா पहचानने का नेत्र कंडु கொள்வதற்கான கண் पहचानने की बुद्धि कंडु கொள்வதற்கான बुद्धि सिवाय आपके किसी को भी प्राप्त नहीं हो सकती உங்களை தவிர வேற யாருக்குமே பிராப்தியாக முடியாது सभी माताएं यहाँ गीत गाती हो ना அனைத்து தாய்மார்களும் இந்த பாடலை பாடுகின்றீர்கள் தானே हमने देखा हमने जाना நாங்கள் பார்த்தோம் நாங்கள் கேட்டோம் மாதாவுக்கு तो ये नशा है தாய்மார்களுக்கு இந்த போதை இருக்கின்றதா அல்லவா हाथ हिला रही है எல்லாரும் கையை ஆட்டுகின்றார்கள் बहुत अच्छा ரொம்ப நல்லது पांडवों को नशा है பாண்டவர்களுக்கு போதை இருக்கின்றதா एक दो से आगे ஒருவர் மற்றவரோட முன்னேறி இருக்கின்றார்கள் न शक्तियों में कमी है न पांडवों में कमी है சக்திகள்கிட்டையும் எந்த குறையும் இல்லை पांडवர்கள்ட்டையும் எந்த குறையும் இல்லை लेकिन ஆனா बाप दादा को यही खुशी है बाप दादा की இதுதான் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ये छोटा सा संसार कितना प्यारा है இந்த சிறிய உலகமானது எவ்வளவு அன்பானது जब आपस में भी मिलते हो तो कितनी प्यारी आत्माएं लगती है தங்களுக்குள்ள சந்திக்கும் போது கூட ஒவ்வொருவரும் எவ்வளவு அன்பான ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள் बाप दादा देश विदेश की सर्व आत्माओं द्वारा आज यही दिल की गिया सुन रहे थे बाप दादा உள்நாடு வெளிநாட்டில் உள்ள அனைத்து ஆத்மாக்களையும் அவர்களுடைய இதயத்தினுடைய இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் बाबा मीठा बाबा हमने जाना हमने देखा ये गीत गाते चारों ओर के बच्चे एक तरफ खुशी में दूसरी तरफ स्नेह के सागर में समाये हुए थे பாபா இனிமையான பாபா நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இந்த பாடலை பாடிக்கொண்டே ஒவ்வொரு குழந்தைகளும் கூட ஒரு பக்கம் மகிழ்ச்சியில இன்னொரு பக்கம் அன்பின் கடலில் மூழ்கின்ற அனுபவத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் जो भी चारों ओर के यहाँ साकार में नहीं है लेकिन दिल से बाप दादा के सामने நாலா பக்கம் உள்ளவர்கள் இங்கு சாக்காரத்துல இல்லாவிட்டாலும் கூட இதயத்தில் திருஷ்டியில बाप दादा को मुन्नाल இருக்கின்றார்கள் और बाप दादा भी साकार में दूर बैठे हुए बच्चों को समूह की देख रहे बाप दादा கூட சாக்காரத்துல வெகு தூரத்தில் இருக்கிற குழந்தைகளை கூட எதிரிலேயே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் चाहे देश है चाहे विदेश है बाप दादा कितने में पहुंच सकते हैं உள்நாடாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி எவ்வளவு நேரத்துல பாபானால போய் சேர முடியும் चक्कर लगा सकते हैं சுற்றி வர முடியும் बाप दादा चारों ओर के बच्चों को रिटर्न में अरब खरब से भी ज्यादा याद प्यार दे रहे हैं बाप दादा நாலா பக்கங்களுள்ள குழந்தைகளுக்கு ரிட்டர்ன்ல எண்ணில் அடங்காத அளவுக்கு அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் चारों ओर के बच्चों को देख देख सबके दिलों में एक ही संकल्प देख रहे हैं நாலா பக்கங்களில் உள்ள குழந்தைகளை பார்த்து பார்த்து எல்லோருடைய இதயத்திலேயும் ஒரே ஒரு சங்கல்பத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் सभी नयनों से यही कह रहे हैं அனைவருமே கண்களால இதே தான் கூறுகின்றார்கள் हमें परमात्मा 6 मास का होमवर्क याद है
எங்களுக்கு பரமாத்மாவுடைய 6 மாதத்திற்கான வீட்டு படம் நினைவில் இருக்கிறது. ஆப் சப்கோவி யாதேனா, உங்கள் அனைவருக்கும் கூட நினைவில் இருக்கின்றது அல்லவா? பூர்த்தனே கயா, மறந்துவிடவில்லை தானே? பாண்டவுக்கோ யாத, பாண்டவருக்கு நினைவில் இருக்கின்றதா? அச்சி தரசையாத, நன்றாக நினைவில் இருக்கிறதா? பாப் தாதா பார் பார் கியூ யாத் திலாத்தா ஹை? பாப் தாதா அடிக்கடி ஏன் நினைவுபடுத்துகின்றார்? காரணம் என்ன? சமயக்கோ தேக் ரஹே ஹோ, நேரத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள். பிராமணாத்மா சுயன்கோபி தேக் ரஹி, பிராமணாத்மாக்கள் தன்னையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மன் ஜாவ் ஓத்தா ஜாத்தா தன் புஜுருக் ஓத்தா ஜாத்தா, மனசு இளமையாகி கொண்டே இருக்கின்றது, உடலோ வயதாகிக் கொண்டே போகிறது. சமய ஆத்மாவுக்கு புகார் அச்சி தரசே சுண்ணமே ஆ ரஹி ஹை. நேரமாகட்டும் அல்லது ஆத்மாக்களுடைய கூப்பாடாகட்டும், எல்லாமே நல்ல விதமாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. தோ பாப் தாதா தேக் ரஹே தே, ஆக பாப் தாதா பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன? ஆத்மாவுக்கு புகார் தில் மே படுத்தி ஜா ரஹி ஹை, ஆத்மாக்களுடைய கூப்பாடு இதயத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ஏ சுக் தேவா, ஓ சுகத்தை கொடுக்கக்கூடியவர்களே, ஏக் சாந்தி தேவா, சாந்தியை கொடுக்கக்கூடியவர்களே, சச்சி குஷிவா தேவா, உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தேவியே, தோடிசி அஞ்சலி அமேபி தேதோ, ஒரு சில துளிகளாவது எங்களுக்கு கொடுங்கள். சச்சோ, கொஞ்சம் யோசிங்க. உக்கா கனிவாலைக்கு லைன் கித்தினி படிய, இப்படி அழைக்கக்கூடியவர்களுடைய லைன் எவ்வளவு நீளமாக இருக்கின்றது. ஆப் சபி சோச்தே ஹோ பாக்கி பிரத்யக்ஷா ஜல்தி ஜல்தி ஹோ ஜாயே. நீங்க எல்லாரும் கூட என்ன நினைக்கிறீங்க? பாபானுடைய பிரத்யக்ஷதா சீக்கிரத்திலையும் சீக்கிரம் ஆகிவிட வேண்டும். லேக்கின் ஆனால் பிரத்யக்ஷா கிஸ் காரணம் से रुकी है? இந்த பிரத்யக்ஷதா எந்த காரணத்தினால நின்று கொண்டு இருக்கிறது? जब आप सभी भी यही संकल्प करते हो, எப்ப நீங்க எல்லாருமே இந்த சங்கல்பத்தை செய்கின்றீர்கள், தில் கி சானா भी रखते हो, இதயத்துல விருப்பத்தை கூட வைக்கின்றீர்கள், மூக் से कहते भी हो, வாய் மூலமா ஊறக்கூட சொல்லுகின்றீர்கள். என்ன சொல்றீங்க? ஹமே பாப் சமான் பன்னா ஹை, நான் பாப் சமமாக ஆக வேண்டும். பன்னா ஹைனா ஆக வேண்டும் அல்லவா? ஹே பன்னா ஆகணுமா? क्वेश्चन उठ नहीं सकते, கேள்வியே எழ முடியாது. तो अच्छे फिर बनते क्यों नहीं हो? சரி, அப்படியே ஆக மாட்டேன் என்கிறீர்கள். बाप दादा ने बाप समान बनने को कहा है. बाप दादा தனக்கு சமமாக ஆவதற்காக கூறியிருக்கின்றார். क्या बनना है, कैसे बनना है? समान शब्द में ये दोनों क्वेश्चन उड़ नहीं सकते. என்ன ஆக வேண்டும், எப்படி ஆக வேண்டும், இந்த ரெண்டு கேள்வியுமே எழ முடியாது. எதுல? பாப் சமான் என்ற வார்த்தையில. क्या बनना है, என்ன ஆக வேண்டும்? உத்தரேனா பதில் இருக்கின்றது அல்லவா? பாப் சமான் பன்னா ஹை, பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும். கைசே பன்னா ஹை, எப்படி ஆக வேண்டும்? பாபா சொல்றாங்க, ஃபாலோ ஃபாதர், ஃபுட் ஸ்டெப் ஃபாலோ மதர். அதாவது தந்தையை ஃபாலோ பண்ணணும், அதாவது தாயும் தந்தையும் சுழலடிகளை நாம ஃபாலோ பண்ணணும். நிராகார் பாப், சாக்கார் பிரம்மா மதர். தந்தை நிராகாரமானவர், தாய் சாக்காரமான பிரம்மா. क्या फॉलो करना भी नहीं आता है? பாபா கேட்குறாங்க, என்ன ஃபாலோ பண்றது கூட வர்றதில்லை இல்லையா? ஃபாலோ तो आजकल के जमाने में अंधे भी कर लेते हैं. ஃபாலோ பண்றதுல இந்த காலத்துல குருடர்கள் கூட ஃபாலோ பண்றாங்க. देखा है आजकल की लकड़ी की आवाज पर लकड़ी को फॉलो करते करते कहां से कहां पहुंच जाते हैं. பார்த்திருக்கின்றீர்கள் அல்லவா? இந்த காலத்துல குச்சியினுடைய சப்தத்தின் மூலமாக அதை ஃபாலோ பண்ணி எங்க போயிடுறாங்க. அப்போ மாஸ்டர் சர்வசக்திவான். நீங்கள் யாரு? மாஸ்டர் சர்வசக்திவான், திரிநேத்திரியர், 3 கண்களை உடையவர்கள், திரிகாலதர்ஷிகள், 3 காலத்தையும் அறிந்தவர்கள். ஃபாலோ கண்ண ஆப்கே கியா படி பாத் ஹை. ஃபாலோ செய்வது உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அல்லவா? ஏன்னா நீங்கள் யாரு? மாஸ்டர் சர்வசக்திவான், திரிநேத்திரி, திரிகாலதர்ஷி. படி பாத் ஹை கியா, இது ரொம்ப பெரிய விஷயமா என்ன?
बोलो बड़ी बात है பாபா விட மாட்டேங்கிறார். கேட்கிறார், சொல்லுங்க, ரொம்ப பெரிய விஷயமா இது? है नहीं लेकिन हो जाती है. உண்மையிலே அது அப்படி கிடையாது, ஆனாலும் அப்படி ஆகி விடுகிறது. எப்படி? பெரிய விஷயமாக. பாப் தாதா சப் ஜகह चक्कर लगाते हैं. பாப் தாதா எல்லா இடத்தையும் சுற்றி வருகிறார். சென்டர் पर भी है, प्रवृत्ति में भी. சென்டருக்கும் போறாரு, प्रवृत्ति இல்லறத்தில் இருக்கையும் போய் பார்க்கிறாரு. तो बाप दादा ने देखा है, बाप दादा यदि பார்த்தார், हर एक ब्राह्मण आत्मा के पास, हर एक सेंटर पर, हर एक के प्रवृत्ति स्थान पर जहां तहां ब्रह्मा बाप के चित्र बहुत रखे हुए हैं. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிடமும் சென்டரா இருந்தாலும் சரி, இல்ல வீடா இருந்தாலும் சரி, அங்க எல்லாம் பிரம்மா பாபாவுடைய படம் நிறைய இருக்கின்றது. चाहे अव्यक्त बाप के, चाहे ब्रह्मा बाप के. अव्यक्त बाबा அல்லது பிரம்மா பாபா जहां जहां चित्रे चित्र दिखाई देता है, எங்க பார்த்தாலும் படமா தான் தெரிகிறது. अच्छी बात है, ரொம்ப நல்ல விஷயம் இது. लेकिन आना बाप दादा ये सोचते हैं, चित्र को देख चरित्र को याद आते हैं ना. படத்தை பார்க்கும்போது அவங்களுடைய ஹிஸ்டரி உங்க நினைவுக்கு வருகின்றது அல்லவா? या सिर्फ चित्र ही देखते हो, இல்ல வெறும் படத்தை தான் பார்க்கின்றீர்களா? चित्र को देख प्रेरणा तो मिलती है ना. படத்தை பார்க்கும்போது प्रेरणा கிடைக்கின்றது அல்லவா? तो ஆக बाप दादा और तो कुछ कहते नहीं है. बाप दादा வேற ஒண்ணுமே சொல்றது இல்ல. सिर्फ एक ही शब्द कहते हैं, ஒரே ஒரு வேர்டு தான் சொல்ற. என்ன வேர்டு? ஃபாலோ करो, ஃபாலோ செய்யுங்கள். बस सोचो नहीं, யோசிக்கவே வேணாம். ज्यादा प्लान नहीं बनाओ, நிறைய பிளான் பண்ணாதீங்க. ஏன் नहीं करे, ऐसा ना वही से नहीं, वैसा नहीं ऐसा. இதை செய்ய வேணாம், இதை இப்படி இல்லை அப்படி செய்யலாம், எதுவுமே வேணாம். जो बाप ने किया காப்பி करना है बस. எதை பாபா செய்தாரோ அதை காப்பி பண்ண வேண்டும், அவ்வளவுதான். காப்பி करना नहीं आता. பாபா கேட்கிறேன், காப்பி அடிக்க வர்றதா இல்லையா? आजकल तो साइंस ने फोटो कापी की भी मशीन निकाल दी. ஏன்னா இன்னைக்கு சயின்ஸ் என்ன பண்ணியிருக்கு, फोटो कापी மிஷின் கூட பண்ணியிருக்கு. निकाली है ना, பண்ணியிருக்காங்க இல்லையா? यहाँ फोटो कापी है ना, இங்கே கூட फोटो कापी இருக்கு இல்லையா? ये ब्रह्मा बाप का चित्र रखते हैं. பிரம்மா பாபாவுடைய சித்திரத்தை வைத்திருக்கின்றீர்கள். பலே ரக்கோ, வைங்க, பரவாயில்ல. அச்சி தரசே இருக்கும், ரொம்ப நல்லா வைங்க. படையத்தை படைய இருக்கும், பெரியதிலும் பெரியதா வைங்க. लेकिन ஆனால் फोटो कापी तो करोना. நீங்க என்ன பண்ணுங்க, அவரை காப்பி பண்ணுங்க, फोटो காப்பி பண்ணுங்க. तो बाप दादा चारों ओर के चक्कर लगाते नहीं. बाप दादा நாலா பக்கங்களையும் சுற்றி வர்றார். என்ன பார்த்தார்கள்? சித்திர சே பியார் யா சரித்திர சே பியார். அந்த படத்தின் மேல உங்களுக்கு அன்பு இருக்கின்றதா, இல்ல அந்த ஹிஸ்டரியின் மேல அன்பு இருக்கின்றதா? சங்கல்ப भी है, उमंग भी है, उत्साह भी है. சங்கல்பம் கூட இருக்கின்றது, உற்சாகமும் இருக்கின்றது. பாப் சமானாக ஆக வேண்டும். उसको पक्का किया जाता है. அதான் பாபா இன்னைக்கு என்ன பண்றாங்க, பக்காவாக ஆக்கி கொண்டு இருக்கின்றார்கள். तो ஆக பாப் दादा ने देखा, बाप दादा என்ன பார்த்தாங்க? 3 कोनों से पक्के हैं, एक कोना और पक्का होना. 3 கார்னர்ஸும் பக்காவா இருக்கு, 4வது கார்னர் பக்கா ஆகணும். संकल्प भी है, उमंग भी है, लक्ष्य भी है. உங்களுக்கு சங்கல்பமும் இருக்கிறது, உற்சாகமும் இருக்கிறது, லட்சியமும் இருக்கின்றது. किसी से पूछो क्या बनना है, யாரை வேணாலும் நீங்க கேளுங்க, நீங்கள் என்ன ஆக வேண்டும்? हर एक कहता है, ஒவ்வொருவரும் என்ன கூறுகின்றார்? பாப் சமான் बनना है, பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும். कोई भी ये नहीं कहता है, யாருமே இப்படி சொல்றதே இல்லை. बाप से कम बनना है नहीं, பாபாவிட குறைவாக ஆக வேண்டும் அப்படி கிடையாது. சமான் பண்ண, பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும். अच्छी बात, ये ரொம்ப நல்ல விஷயம். एक कोना मजबूत करते हो, लेकिन चलते चलते ढीला हो जाता है. ஒரு கார்னரை ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா போக போக அது என்ன ஆயிடுது, லூஸ் ஆயிடுது. வஹ அது இந்த கார்னர் தெரியுமா? பாபா சொல்றாங்க, திடத்தா, திடத்தன்மை. संकल्प है, लक्ष्य है, लेकिन कोई परिस्थिति आ जाती है. साधारण शब्दों में उसको आप लोग कहते हैं बातें आ जाती है. இப்படி சங்கல்பமும் இருக்கு, லட்சியமும் இருக்கு. ஆனா எப்ப பிரச்சனை வருகின்றதோ அப்ப நீங்க சாதாரண வேர்ட்ல என்ன சொல்றீங்க,
விஷயம் அப்படி வந்து விட்டது. ஜீத்தே ஜி மரணா படே. அப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிருங்க நீங்கள்? உயிரோட சாக வேண்டியிருக்கு. அப்படின்னுக்கு மூணா படே, தன்னைத்தான் வளைந்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. சகன் கர்ணா படே, சகித்து போக வேண்டி இருக்கிறது. சுன்னா படே, கேட்க வேண்டி இருக்கின்றது. லேக்கின் சங்கல்ப நெய் ஜாயே, சங்கல்பம் போயிடக்கூடாது. உங்களுடைய சங்கல்பம் அதில் திடத்தா இருக்கணும். இஸ்கோ கஹா ஜாத்தா ஹை திடத்தா. இதுதானே என்னன்னு சொல்லப்படுகின்றது? दृढ़तन्मय। जब छोटे छोटे बच्चे ओम निवास में आए थे तो ब्रह्मा बाबा उनकी हंसी हंसी में याद दिलाता था. எப்போ சின்ன சின்ன குழந்தைகளை ஓம் நிவாஸ் நேரத்தில் வந்தாங்களோ அப்போ பிரம்மா பாபா அவங்களுக்கு சிரித்து கொண்டே அவனை நினைவுபடுத்தினார். பக்கா பனாத்தா தான்னா ரொம்ப பக்காவாக பண்ணார். என்ன சொன்னார்? இத்தனா பானி பியங்க, இவ்வளோ தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும். இத்தனா மிர்ச்சி காயங்க, இவ்வளோ நீங்கள் உரப்பு சாப்பிட வேண்டியிருக்கும், மிளகா சாப்பிட வேண்டியிருக்கும். डरेंगे तो नहीं, पैपड़ा मटीरियल தானே. फिर हाथ से ऐसे आंखों के सामने करते थे. கைகளால் காட்டினார். இவ்வளவு நீங்கள் இதை மிளகா சாப்பிட வேண்டியிருக்கும், இவ்வளோ தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னார். तो ब्रह्मा बाप छोटे छोटे बच्चों को पक्का करते थे. ब्रह्मावा சின்ன சின்ன குழந்தைங்களை பக்காவாக பண்ணினார். சாहे कितनी भी समस्या आ जाए, எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சங்கல்பி ஆங்க் ஹிலே நெய். சங்கல்பங்கள் என்ற இந்த கண்ணானது ஆடக்கூடாது, பார்வையானது ஆடக்கூடாது. அது லால் மிர்ச்சி ஒரு பானிக்கா மட்கா தா. அப்போ என்ன சொன்னார்? செம்மையான அந்த உரப்பு மற்றும் தண்ணீருடைய குடம். छोटे बच्चे थे ना. எப்போ நீ சின்ன குழந்தைங்களா இருந்தீங்க இல்லையா? अब तो सभी अभी बड़े हो. இப்போ நீங்கள் எல்லாமே பெரியவங்களாயிட்டீங்க. तो बाप दादा आज भी बच्चों से पूछते हैं. बाप दादा இன்னைக்கு கூட குழந்தைகளோட கேட்குறார். என்ன கேட்குறார்? आपका दृढ़ संकल्प है, உங்களிடம் திட சங்கல்பம் இருக்கின்றதா? संकल्प में दृढ़ता है तो बाप समान बनना ही है. சங்கல்பத்தில் இந்த திடத்தன்மை இருந்ததுன்னா बाप समान ஆகியே தீர வேண்டும். बनना है नहीं, बनना ही है. ஆக வேண்டும் அல்ல, ஆகியே தீர வேண்டும். अच्छा, நல்லது. इसमें हाथ हिलाओ. இதில் கையை உயர்த்துங்கள். டிவி वाले निकालो. டிவி வந்து படம் எடுங்க. டிவி காமே ஆனி चाहिए. ஏன்னா நீங்கள் டிவியை கூட பயன்படுத்த வேண்டும் அல்லவா? படா படாவது கரோ. கையை உயர்த்தும் போது நன்றாக உயர்த்துங்கள். அச்சா, நல்லது. மாதாபி விட்டாரைய, தாய்மார்கள் கூட கைகளை உயர்த்துகிறார்கள். பீச்சை வாழையர் ஊஞ்சி ஹாத் ஒத்துக்கிறோம். பின்னாடி இருக்கவங்க நன்றாக உயரமாக கையை உயர்த்துங்கள். பௌத்திச்சா, ரொம்ப நல்லது. கேபின் வாழை நெய் விட்டாரேன் பாபா பாருங்க, அதையும் பார்த்து. கேபினில் இருக்கவங்க கையை உயர்த்த மாட்டேன்னுக்கிறார். கேபின் வாழை தோ நிமித்த, ஏன்னா கேபினில் இருக்கிறவங்க நிமித்தமாக இருக்கின்றார். अच्छा, நல்லது. थोड़ी घड़ी के लिए तो हाथ उठा के बाप दादा को खुश कर दिया. கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி பாபாவை கூட நீங்கள் மகிழ்ச்சி அடைய செய்து விடுகின்றீர்கள். अभी बाप दादा सिर्फ एक ही बात बच्चों से कराना चाहते हैं. இப்போ பாப் தாதா ஒரே ஒரு விஷயம் குழந்தைகள் மூலமாக செய்விக்க விரும்புகின்றார். கண்ணனை சாத்தேன், சொல்ல விரும்பவில்லை. கரானா சாத்தேன், செய்விக்க விரும்புகின்றார். சிறு अपने मन में दृढ़ता लाओ. இப்போ நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேணாம். உங்கள் மனதில் திட சங்கல்பங்களை கொண்டு வாங்க. தோடிசி பாத்மே சங்கல்பம் டீலா நெய் கருத்தும். ஏதோ ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா உங்களுடைய சங்கல்பத்தை நீங்கள் இலகுவாக ஆக்கி விடாதீர்கள். கோய் இன்சல்ட் கரே. இப்போதான் பாபா கண்டிஷனை சொல்கிற, சிச்சுவேஷனை சொல்கிற. உங்களை யாராவது இன்சல்ட் பண்ணால் சரி, கோய் கிரானா கரே, உங்கள் மேலே வெறுப்பு பட்டாலும் சரி, கோய் அப்பமான் கரே, சிலர் உங்களை அபமானம் பண்ணாலும் சரி, நிந்தா கரே, நிந்தனை பண்ணாலும் சரி, கபிவி கோய் துக்குது, யார் எப்போ எப்படி துக்கம் கொடுத்தாலும் சரி, லேக்கின் ஆனால் ஆப்கி சுபபாவனா மிட்னி ஜாய், உங்களுடைய சுபபாவனை நீங்கிவிடக்கூடாது. அதாவது யாராவது உங்களை எத்தனை பேராக இருந்தாலும் சரி, இன்சல்ட் பண்ணாலும் சரி, வெறுத்தாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, நிந்தனை பண்ணாலும் சரி, துக்கம் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு அவங்க மேலே சுபபாவனை என்பது நீங்கிவிடக்கூடாது.
आप चैलेंज करते हो माया को, प्रकृति को परिवर्तन करने वाले विश्व परिवर्तक है. நீங்க என்ன சேலஞ்ச் பண்றீங்க? நாங்க மாயை வெல்பவர்கள், மாயா ஜீத், பிரகிருதி ஜீத், இயற்கையை வெல்பவர்கள், இவற்றை மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்கள், விஸ்வ பரிவர்த்தக். अपना ஆக்குபேஷன் तो याद है ना? உங்களுடைய ஆக்குபேஷன் என்ன? அது உங்க நினைவில் இருக்குதானே? विश्व परिवर्तक तो होना. உங்க ஆக்குபேஷன் என்ன? विश्व परिवर्तक, உலகையே மாற்றக்கூடியவர்கள். अगर कोई अपने संस्कार के वश आपको दुख भी दे, யாராவது அவங்களுடைய சம்ஸ்காரத்துக்கு வசப்பட்டு உங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும் சரி, चोट लगाए, அடிச்சாலும் சரி, हिलाए, அசைச்சாலும் சரி, क्या आप दुख की बात को सुख में परिवर्तन नहीं कर सकते हो? துக்கமான அந்த விஷயத்தை உங்களால சுகத்தால சுகமாக மாற்றி அமைக்க முடியாதா? இன்சல்ட் को सहन नहीं कर सकते हो? இன்சல்ட் பண்ணாங்கன்னா, அவமானப்படுத்தினாங்கன்னா அதை உங்களால பொறுத்து போக முடியாதா? गाली को गुलाब नहीं बना सकते हो? யாராவது நிந்தனை பண்றாங்க அப்படின்னா அதை ரோஜாவாக உங்களால ஆக்க முடியாதா? समस्या को बाप समान बनने के संकल्प से परिवर्तन नहीं कर सकते हो? பிரச்சனைய பாப் சமானாக நான் ஆக வேண்டும் என்ற சங்கல்பத்தின் மூலமாக மாற்றி அமைக்க முடியாதா? आप सबको याद है, உங்க எல்லாருக்குமே கூட இது நீல இருக்கும். जब आप ब्राह्मण जन्म में आए और निश्चय किया, நீங்க எப்போ பிராமண ஜென்மத்துல வந்தீங்களோ, எப்போ நீங்க நிச்சயம் பண்ணீங்களோ, चाहे आपको 1 सेकंड लगा या 1 मास लगा, அதுக்கு ஒரு வினாடியும் ஆயிருக்கலாம் அல்லது ஒரு மாசமும் கூட ஆயிருக்கலாம். लेकिन ஆனால் जब से आपने निश्चय किया, दिल ने कहा, எப்போ நீங்க நிச்சயம் பண்ணீங்களோ அப்ப இதயத்துல என்ன சொன்னீங்க? மை பாபா கா பாபா மேரா, நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். சங்கல்ப் கியனா, இந்த சங்கல்பம் பண்ணீர்கள் தானே? அனுபவ கியனா, அனுபவம் செய்தீர்கள் தானே? तब से आपने माया को चैलेंज किया, அப்ப இருந்து நீங்க மாயைக்கு சேலஞ்ச் பண்ணிட்டீங்க. என்ன? मैं माया जीत बनूंगा बनूं, நான் மாயை வென்றவளாக ஆகியே தீருவேன். இந்த சங்கல்பம் பண்ணீங்க. ये चैलेंज माया को किया था ना, இந்த சேலஞ்சை நீங்க மாயாக்கு பண்ணீர்கள் தானே? மாயா ஜீத் பண்ணா है कि नहीं? பாபா கேட்குறாங்க, மாயா ஜீத் ஆக வேண்டுமா வேண்டாமா? மாயா ஜீத் आप ही है ना, மாயை வென்றவர்கள் நீங்கள் தானே? या भी दूसरे आने हैं, இல்லை வேற யாராவது வர வேண்டுமா? जब माया को चैलेंज किया तो समस्याएं या बातें हलचल माया के ही तो रायल रूप है. மாயை நீங்க சேலஞ்ச் பண்றீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வருது இல்ல, விஷயங்கள் வருது இல்ல, இந்த அலைச்சல் வருது இல்ல, இதெல்லாம் என்ன? மாயினுடைய ராயல் ரூபங்கள். மாயா और तो कोई रूप में आएगी नहीं. மாயை வேற எந்த ரூபத்திலையும் வராது, பிரச்சனைகளுடைய ரூபத்துல தான் வரும். பாபா சொல்றாங்க இல்லையா, சமஸ்யாவும் வரும், இல்லை அலைச்சலாகவும் வரும், அல்லது விஷயமாகவும் கூட வரும். என் ரூபமே மாயா ஜீத் பண்ணா. இந்த ரூபங்களில் இருந்தெல்லாம் நீங்கள் என்ன ஆகணும்? மாயை வென்றவளாக ஆக வேண்டும். பாத் நஹி பதலேகி. देखो பரமாத்மாவுடைய வார்த்தையில பாருங்க, விஷயங்கள் மாறாது. सेंटर नहीं बदलेगा, सेंटर மாறாது. स्थान नहीं बदलेगा, இடம் மாறாது. ஆத்மா नहीं बदलेंगे, ஆத்மாக்கள் மாறாது. हमें बदलना, நாம் மாற வேண்டும். वंडरफुल விஷயம். விஷயமும் மாறாதான், சென்டரும் மாறாதான், இடமும் மாறாதான், ஆத்மாக்களும் மாற மாட்டாங்களாம். அப்புறம் நான் தான் மாற வேண்டும். आपको ஸ்லோகன் तो सबके बहुत अच्छा लगता है. உங்க ஸ்லோகன் நீங்க சொல்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. அது என்னது? பதல்கே திக்கான பதலானே இல்லைனா பதல். நாம் மாறி காட்ட வேண்டுமே தவிர பழி வாங்க கூடாது. பழி வாங்குவதற்கு பதிலாக நம்மை நாம் மாற்றி காட்ட வேண்டும். ஏதோ புராண ஸ்லோகன் இது ரொம்ப பழைய ஸ்லோகன். नए नए रूप में रायल रूप बन के माया और भी आने वाली है. பாபா சொல்றாங்க, புது புது ரூபத்துல, நாயல் ரூபத்துல இன்னும் மாய வரப்போகின்றது. கபரானி, பயப்படாதீர்கள். பாப் தாதா அண்டர்லைன் கர்றா. பாப் தாதா அண்டர்லைன் பண்றாரு. என்ன?
மாயா ஐसे ऐसे रूप में आनी है आ रही है மாயை இந்தந்த ரூபத்துல எல்லாம் வரும் வந்து கொண்டும் இருக்கிறது तो महसूस ही नहीं करेंगे कि माया है कहेंगे नहीं दादी आप समझती नहीं हो या माया नहीं ஏன்னா உங்களுக்கு இந்த ரியலைசேஷனே வரலன்னு வச்சிங்க இது மாயைன்னு அப்ப என்ன சொல்லுவீங்க दादी உங்களுக்கு இது புரியல இது மாயை இல்லை ये तो सच्ची बात है இது உண்மையான விஷயம் और भी रायल रूप में आने वाली है இதை விட ராயல் ரூபத்துல இன்னும் மாயை வரும் डरो मत பயப்படாதீர்கள் क्यों ஏன் बाबा सब्सटेंशिएट பண்றார் देखो कोई भी दुश्मन चाहे हार खाता है चाहे जीत होती है जो भी उनके पास छोटे मोटे शस्त्र होंगे ना यूज करेगा नहीं करेगा எந்த ஒரு எதிரி ஆகட்டும் தோல்வி அடையும் போது அல்லது வெற்றி அடையும் போது என்னெல்லாம் அவங்ககிட்ட பெரிய பெரிய அஸ்திர சஸ்திரங்கள் இருக்கின்றதோ எல்லாவற்றையும் அவர்கள் யூஸ் பண்ணுவார்களா மாட்டார்களா கரைகானா யூஸ் பண்ணுவாங்க தானே तो माया के भी अंत तो होनी है माया கூட இப்ப என்ன ஆகணும் முடிவடைய வேண்டும் लेकिन ஆனால் जितना अंत समीप आ रहा है எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு முடிவு என்பது அருகாமையில் வருகின்றதோ உத்தனாவ நய ரூப் से அந்த அளவு புது புது ரூபத்துல अपने अस्त्र शस्त्र யூஸ் कर रही है தன்னுடைய அஸ்திர சஸ்திரங்களை யூஸ் செய்து கொண்டு இருக்கிறது கரேகி செய்யவும் செய்யும் फिर आपके पाँव में झुकेगी அதுக்கு அப்புறம் தான் உங்க கால்கள்ல அது விழும் पहले आपको झुकाने की कोशिश करें முதல்ல உங்களை அதனுடைய காலில் விழ முயற்சி பண்ணும் फिर खुद झुक जाएगी பிறகு அதுவே உங்க காலில் விழுந்துரும் फिर अपने आज बाप दादा की एक ही शब्द बार बार अंडरलाइन करा இன்னைக்கு பாபா பாப் தாதா ஒரே ஒரு வேர்டு அடிக்கடி அண்டர்லைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க அது என்னது பாப் சமான் பன்னா है பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும் अपने लक्ष्य को समान में रहो உங்களுடைய இந்த லட்சியத்தினுடைய சமானத்துல இருங்க आप सम्मान देना अर्थात सम्मान लेना மரியாதை கொடுப்பது என்றால் மரியாதை பெறுவது लेने से नहीं मिलेगा देने अर्थात लेना பாபா சொல்றாங்க பெறுவதன் மூலமா கிடைக்காது கொடுப்பதன் மூலமா கிடைக்கும் தேனா அர்த்தாத் லேனா கொடுப்பது என்றால் என்ன அர்த்தம் பெறுவது सम्मान दे மரியாதையை கொடுக்க வேண்டும் ये यथार्थ नहीं है सम्मान देना ही लेना கொடுப்பதுதான் பெறுவதாக ஆகிறது सम्मान பாடி கான்சியஸ் का नहीं है सम्माனம் என்பது பாடி கான்சியஸ்னஸுடையது இல்லை ब्राह्मण जीवन का सम्मान ब्राह्मण வாழ்க்கையினுடைய सम्माனம் श्रेष्ठ आत्मा का सम्मान श्रेष्ठ ஆத்மானுடைய सम्मान संपन्नता का सम्मान सम्मानले பாபா பாருங்க மூன்று விஷயத்தை சொல்றாங்க ஒன்னு பிராமண வாழ்க்கையினுடைய सम्माனம் श्रेष्ठ आत्मा என்ற सम्माனம் संपन्नतानुடைய सम्माனம் तो सम्मान और सम्मान लेना नहीं है लेकिन देना ही लेना है सम्मानமாகட்டும் அல்லது सम्मानமாகட்டும் இதை பெறுவது அல்ல கொடுப்பது इन दो बातों में दृढ़ता रखो இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க திடத்தன்மையை வையுங்க இதுல सम्मानम மற்றும் सम्मान ரெண்டுலயும் आपकी दृढ़ता को कोई कितना भी लाए दृढ़ता को ढीला नहीं करो உங்களுடைய திடத்தன்மையை யாரு எவ்வளவு அசைச்சாலும் சரி உங்க திடத்தன்மையை நீங்க லூஸ் ஆக்கிடாதீங்க மஜ்பூத் करो ஸ்ட்ராங்கா ஆக்குங்க அச்சல் बनो ஆடாத அசையாதவர்களாக ஆகுங்க तब ये जो परमात्मा बाप दादा का प्रॉमिस किया है 6 मास का அப்புறம் தான் बाप दादा இப்ப உங்ககிட்ட உறுதிமொழி வாங்கியிருக்கா இல்லையா 6 மாசத்துக்கு प्रॉमिस तो याद है ना நீங்க கொடுத்த प्रॉमिस நினைவுல இருக்கு இல்லையா ये नहीं देखते रहना कि अभी तो 15 दिन पूरा हुआ இப்படி யோசிக்காதீங்க 6 மாசத்துக்கு நாம உறுதிமொழி கொடுத்துருக்கோம் இப்போ 15 நாள் தானே ஆயிருக்குது 5.5 मास तो पड़े இன்னும் 5.5 மாசம் இருக்கின்றது जब रूहान करते हैं ना अमृत रूहान से करते हैं तो बाप दादा को बहुत अच्छी अच्छी बातें सुनाते बाप दादा உரையாடல் செய்யும் போது அது அமிர்த வேளையில ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாங்களாம் பாபாட்ட अपनी बातें जानते तो है ना उनके விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே तो दृढ़ता को अपनाओ நீங்க செய்ய வேண்டியது என்ன
திடர் தன்மையை தனதாக ஆக்குங்கள். உல்டி बातों में दृढ़ता नहीं रखो. தவறான விஷயங்கள்ல திடத்தன்மை வைக்காதீங்க. क्रोध करना ही है, मुझे दृढ़ निश्चय, ऐसे नहीं करना. கோபம் படவே வேண்டும், எனக்கு திட நிச்சயம் இருக்கிறது, இப்படி செய்யாதீங்க. क्यों? ஏனெனில் आजकल बाप दादा के पास रिकॉर्ड में मेजॉरिटी क्रोध के भिन्न भिन्न के रिपोर्ट पहुंच दी. बाप दादा ரெக்கார்டில் மெஜாரிட்டி கோபத்திற்கான விதவிதமான ரிப்போர்ட் தான் வந்து கொண்டே இருக்கிறது. மகாரூப் மே கம், மகாரூபத்துல குறைவாக இருக்கிறது. லேக்கின் ஆனால் அன்ஸ் ரூப் மே பின்ன பிரகார் குரோத் கா ரூப் ஜாதா. அன்ஸ் ரூபத்துல ஒரு துளி அளவுல விதவிதமான விதமாக கோபம் என்பது கோபத்தினுடைய ரூபமானது அதிகமாக இருக்கின்றது. இஸ் பர் கிளாஸ் கரானா, இதில் கிளாஸ் பண்ணுங்க. குரோத் கோ கித்தனை ரூப, பாபா இதையும் சொல்லிக் கொடுக்குறார். கோபம் என்பது எத்தனை ரூபத்தில் வருகிறது. फिर क्या कहते हैं, हमारा ये न भावता न भावना थी. அப்புறம் என்ன சொல்றீங்க, என்னுடைய பாவம் அப்படி கிடையாது, என்னுடைய பாவனம் அப்படி கிடையாது, நான் அப்படியே சொல்லிட்டேன். இஸ் பர் கிளாஸ் கரானா, பாபா சொல்றார், இதுல கிளாஸ் பண்ணுங்க எல்லாருக்கும்ங்கிறார். டீச்சர்ஸ் போத் ஆயி என்ன பாபா கேட்குறான். டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, ஏன்னா 1200 பேர் வந்திருக்கிறாங்க. 1200 ही तेरे संकल्प करे ले तो कल ही परिवर्तन हो सकता है. 1200 பேரும் திட சங்கல்பம் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கே உலகம் மாறிடும். फिर इतने एक्सीडेंट नहीं होंगे, बच जाएंगे. அப்புறம் இவ்வளோ ஆக்சிடென்ட்லாம் நடக்காது, எல்லாமே தப்பிச்சிடுவீங்க. டீச்சர்ஸ் ஹாத் உட்டாவும், டீச்சர்ஸ் எல்லாம் கையை உயர்த்துங்க. பௌத்த நிறைய பேர் இருக்கீங்க. டீச்சர் அர்த்தாத், டீச்சர்னு என்ன அர்த்தம், நிமித்த ஃபவுண்டேஷன், நிமித்தமான ஃபவுண்டேஷனாக இருப்பவர்கள். अगर फाउंडेशन पक्का अर्थात दृढ़ रहा, எப்ப ஃபவுண்டேஷன் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா திடமா இருக்குமோ, जाड़ तो आप ही ठीक हो जाएगा, மனம் தானாவே சரியாயிடும். आजकल चाहे संसार में चाहे ब्राह्मण संसार में हर एक को हिम्मत और सच्चा प्यार चाहिए. இன்னைக்கு உலகத்துல, ஏன் பிராமண உலகத்துல கூட ஒவ்வொருவருக்கும் தைரியமும் உண்மையான அன்பும் வேண்டும். மத்தலப் கா பியார் நஹி, ஸ்வார்த்த கா பியார் நஹி. காரண காரியத்துடையான அன்பு கிடையாது, சுயநலமான அன்பு கிடையாது. ஏக் சச்சா பியார், தூசரி ஹிம்மத். ஒன்று உண்மையான அன்பு, ரெண்டாவது தைரியம். मानो 95% किसी के संस्कार के बस परवश के नीचे ऊपर कर भी लिया, 95% அவங்க சம்ஸ்காரத்துக்கு வசமாயிட்டு பரவசமாயிட்டு மேலும் கீழும் பண்ணாங்கனாலும், लेकिन 5% अच्छा किया, ஒரு 5% நல்லதை பண்ணாங்கன்னா, फिर भी अगर आप उसके 5% अच्छाई को लेकर पहले उसमें हिम्मत வரும். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த 5% நல்லதை எடுத்துக்கிட்டு முதல்ல அவங்களுக்கு தைரியத்தை கொடுங்க. ये बहुत अच्छा किया, फिर उनको कहो बाकी ये ठीक कर लेना. இது நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, மீதி இதை சரி பண்ணிடுங்க. उसको फील नहीं आएगा, அவங்களுக்கு फीलिंग வராது. अगर आप कहेंगे ये क्यों किया, ऐसे थोड़ी किया जाता है, ये नहीं करना होता है, तो पहले ही विचार संस्कार के वश है. இப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு வச்சிங்க, என்ன இப்படி செய்யலாமா, இப்படி யாராவது செய்வாங்களா, இப்படி செய்யக்கூடாது இல்லையா, இப்படிலாம் சொன்னீங்கன்னா முதல்லையே அவங்க சம்ஸ்காரத்துக்கு வசமாயிட்டு பலகீனத்தின் காரணமாக பரவசமாகி இருக்கின்றார்கள். ப்ரோக்ராம் நே கர் சக்தா है, ப்ரோக்ரஸ் அவங்களால பண்ண முடியாமல் போய்விடுகின்றது. 5% ही पहले हिम्मत समझकर बात देंगे तो परिवर्तन हो जाएगा. ஒரு 5% முதல்ல உங்களுக்கு தைரியம் கொடுத்து, இது ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் ரொம்ப நல்லா செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய வையுங்கள். பாத் தேங்கே तो परिवर्तन हो जाएगा. விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க மாற்றத்தை கொண்டு வந்துடுவாங்க. ஹிம்மத் தோ, தைரியத்தை கொடுங்கள். பரவச ஆத்மா ஹிம்மத் नहीं होती है. எந்த ஆத்மா பரவச ஆயிருக்கின்றதோ அதுகிட்ட தைரியம் இருக்காது. बाप ने आपको कैसे परिवर्तन किया,
பாபா உங்களை எப்படி மாற்றி அமைத்தார்? आपकी कमी सुनाई, आपकी विकारी हो, आप गंदे हो कहा? பாபா உங்களுடைய குறைய சொன்னாரா? நீங்க விகாரியா இருக்கீங்க, ரொம்ப மோசமானவங்களா இருக்கீங்க, அழுக்கா இருக்கீங்க சொன்னாரா? आपको स्मृति दिलाए आत्मा हो, உங்களுக்கு நினைவு கொடுத்தனா நீங்க ஆத்மாக்கள். சிரேஷ்ட ஸ்மிருதி में आपसे समर्थ है. இந்த சிரேஷ்டமான நினைவின் மூலமாக சக்தி வந்துடுது. பரிவர்த்தன் கியா, மாற்றத்தை கொண்டு வந்தீங்க. தோ ஆக ஹிம்மத் சே சுமிருத்தி திலாவோ, தைரியமாக நினைவை கொடுங்கள். சுமிருத்தி சமர்த்தி சொதையில்லா திலாய்க்கு, எப்ப அந்த நினைவானது சக்தியை தாமாகவே கொடுக்கின்றது. சம்ஜா, புரிகிறதா? तो अभी तो समान बन जाएंगे ना. இப்போ நீங்க எல்லாம் சமமாக ஆகி விடுவீர்கள் தானே. சிறு एक अक्षर याद करो, ஒரே ஒரு வேர்டை நினைவுல வைங்க. ஃபாலோ ஃபாதர் மதர். அந்த வேர்டு என்ன? ஃபாலோ ஃபாதர் மதர். जो बाप ने किया वो करना है बस. பாபா எதை செய்யறதோ அதை செய்யணும், அவ்வளவுதான். கதம் பர் கதம் ரக்கனா है, ஒவ்வொரு அடி மேலையும் அடி வைக்க வேண்டும். तो समान बनना सहज अनुभव होगा. அப்ப சமமாக ஆவது சகஜமாக அனுபவமாகும். ड्रामा छोटे छोटे खेल दिखाता रहता है. ड्रामाனது சின்ன சின்ன விளையாட்டுகளை காட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆச்சரியக்கு மாத்திரத்தை நெய் லகாத்தே, ஆச்சரியக்குறி நீங்க போடுவது இல்லை தானே. अच्छा, நல்லது. अनेक बच्चों के कार्ड पत्र दिल की गीत बाप दादा के पास पहुंच गए हैं. அநேக குழந்தைகளுடைய கடிதங்கள், காடு, இதயத்தினுடைய பாடல்கள் பாபாட்ட வந்தடைந்து விட்டன. சபி கத்தே हमारी भी याद देना, हमारे भी याद. எல்லாருமே என்ன சொல்றாங்க? என் நினைவு கொடுங்க பாபாவுக்கு, என் நினைவு கொடுங்க பாபாவுக்கு. तो பாபி कहते हैं, பாபா கூட என்ன கூறுகிறார்? हमारे भी याद प्यार दे देना, என்னுடைய நினைவு கூட கொடுங்க. याद तो பாபி करते हैं, பாபா சொல்றாங்க. याद நினைவு பாபா கூட செய்கிறார், बच्चे भी करते हैं, குழந்தைகள் கூட செய்றாங்க. क्योंकि ஏனெனில் इस छोटे से संसार में आएगी बाप दादा और बच्चे. இந்த சின்ன உலகத்துல யார் இருக்கிறாங்க? ஒன்னு பாப் தாதா, இன்னொன்னு குழந்தைங்க. तो कौन याद आएगा? வேற யார் நினைவுக்கு வருவா? बच्चों का बाप, बाप के बच्चे. குழந்தைகளுக்கு தந்தை, தந்தைக்கு குழந்தைகள். तो आग देश विदेश के बच्चों को बाप दादा बहुत 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 याद प्यार देते हैं. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள குழந்தைகளுக்கு பாபா ரொம்ப 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 நினைவுகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். अच्छा, நல்லது. चारों ओर के ब्राह्मण संसार के विशेष आत्माओं को, நாலா பக்கங்களில் உள்ள பிராமண உலகின் விசேஷமான ஆத்மாக்களுக்கு, सदा दृढ़ता द्वारा सफलता प्राप्त करने वाले सफलता के सितारों को, எப்பொழுதும் திடத்தன்மையின் மூலமாக வெற்றியை பிராப்தி அடையக்கூடிய வெற்றி நட்சத்திரங்களுக்கு, सदा से इनको संपन्न बनाए आत्माओं के पुकार को पूर्ण करने वाले संपन्न आत्माओं को, எப்போதும் தன்னைத்தான் சம்பன்னமாக ஆக்கி ஆத்மாக்களுடைய கூப்பாடுகளை பூர்த்தி செய்யக்கூடிய சம்பன்னமான ஆத்மாக்களுக்கு, सदा निर्बल को परवेश को अपनी हिम्मत के वरदान द्वारा हिम्मत दिलाने वाले, எப்பொழுதுமே பலமற்றவர்களுக்கு பரவசமானவர்களுக்கு தைரியத்தினுடைய வரதானத்தின் மூலமா தைரியத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு, வாக்கிய மதத்துக்கு பாத்திர ஆத்மாவுக்கும் பாபாவின் உதவியை அடையக்கூடிய ஆத்மாக்களுக்கு, सदा विश्व परिवर्तक बन स्व परिवर्तन से माया प्रकृति और कमजोर आत्माओं को परिवर्तन करने वाले परिवर्तक आत्माओं को, உலக மாற்றத்தினர் ஆகி சுய மாற்றத்தின் மூலமாக மாயை, இயற்கை மற்றும் பலகீனமான ஆத்மாக்களை பரிவர்த்தனை செய்யக்கூடிய பரிவர்த்தனை ஆத்மாக்களுக்கு, बाप दादा का चारों ओर के छोटे के संसार की सर्व आत्माओं को, பாப் தாதாவுடைய நாலா பக்கங்களிலும் உள்ள சிறிய உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்கும், சம்முக் ஆயுவி ஆத்மாவுக்கும், முன்னால் வந்திருக்கின்ற ஆத்மாக்களுக்கும், அரப் கரப் குணா யாத்யா அவர் நமஸ்தே, எல்லையற்ற அளவு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே.
இன்னைக்கு பாபா वरदान கொடுக்குறாங்க, साइलेंस के साधनों द्वारा माया को दूर से पहचान कर भगाने वाले माया जीत பவர். மாயை வென்றவர்கள் ஆகுங்கள். மாயவர்களை வெல்ல வேண்டுமென்ன என்ன செய்யணும்? தூரத்திலிருந்தே அந்த மாயை கண்டுகொண்டு விரட்ட வேண்டும். தூரத்திலிருந்தே மாயை கண்டுகொண்டு விரட்ட வேண்டும் என்றில் சைலன்ஸினுடைய சாதனங்களை பயன்படுத்த வேண்டும். ஆக இன்னைக்கு வரதானம் சைலன்ஸினுடைய சாதனம் மூலமாக மாயை தூரத்தில் இருந்தே கண்டுகொண்டு விரட்டக்கூடிய மாயை வென்றவர்களாக ஆகுக. மாயா तो लास्ट घड़ी तक आएगी. இதையும் பாபா தெளிவா சொல்லிட்டார். மாயை என்பது கடைசி வரைக்கும் வரும். லேக்கின் ஆனால் மாயக்கா காமானவர் ஆக்கா காம தூர் சே பகா. மாயனுடைய வேலை என்ன? வர்றது. உங்களுடைய வேலை என்ன? தூரத்திலிருந்தே அதை அடிச்சு விரட்டி விட வேண்டும். மாயா ஆவையார் ஆப்க்கு இல்லாயே ஃபிர் ஆப் பகாவ் எவ்ரி டைம் வேஸ்ட் हुआ. மாயை வந்துச்சு, உங்களை அசைச்சுது, அதுக்கப்புறம் அதை நீங்க விரட்டினீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆயிடுது இல்லையா? இசிலியே ஆகவே சைலன்ஸ் के साधनों से அமைதியினுடைய சாதனங்களின் மூலமாக आप दूर से ही पहचान लो. தூரத்திலிருந்தே கண்டு கொள்ளுங்கள். ये மாயா இது மாயை என उसे पास में आने न दो. அதை உங்க பக்கத்திலே வரவிடாதீங்க. अगर सोचते हो क्या करो कैसे करो अभी तो पुरुषार्थियों ये भी माया की खातिर करते हो. எப்ப நீங்க இந்த மாதிரி யோசிக்கிறீங்களோ என்ன செய்யறது, எப்படி செய்யறது, இப்ப நான் புருஷார்த்தியாக இருக்கிறேன், இதெல்லாம் என்ன மாயையே ரொம்ப கவனிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். फिर तंग होते हो, அதுக்கப்புறம் கஷ்டப்படுறீங்க. இசிலியே ஆகவே दूर से ही परख कर भगा दो. தூரத்திலிருந்து இது மாயை என்பதை கண்டுகொண்டு அதை வியற்றுங்கள். तो माया जीत बन जाएंगे. அப்ப நீங்க மாயை வென்றவர்களாக ஆகி விடுவீர்கள். நீங்க பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, சிரேஷ்ட பாக்கிய की रेखाओं को इमर्ज करो. சிரேஷ்டமான பாக்கியத்தினுடைய ரேகைகளை எமர்ஜ் செய்யுங்கள். तो पुराने संस्कारों की रेखाओं मर्ज हो जाए. பழைய சம்ஸ்காரங்களுடைய ரேகைகள் என்பது மறைந்து விடும். ஆக இன்னைக்கு அவ்யக்த பாப்தாதா பாப் சமான் ஆவதற்காக 2 விஷயங்கள்ல திடத்தன்மையை வைக்க சொன்னாங்க. ஒன்று சமானத்தில் இருக்கிறது, இன்னொன்று எல்லாருக்கும் சம்மானம் மரியாதை கொடுப்பது. கொடுப்பது என்பது பெறுவதை குறிக்கின்றது. நல்லது. ஓம் சாந்தி. शिव बाबा उन्मणि मीदे इறுதி வரை நான் வாழ்ந்திருப்பேன். மரணம் வரும் வேளையிலே மடியிலே நானும் உயிர் துறப்பேன். शिव बाबा उन्मणि मीदे இறுதி வரை நாங்கள் வாழ்ந்திருப்போம்.
வாசங்களும் மாலைக்குள் வாடுமே. மனிதர் காதல் எல்லாம் மரணத்தால் மாறுமே. மலரின் வாசங்களும் மாலைக்குள் வாடுமே. பாபலம் காதல் மட்டும் காலத்தால் அழிக்க முடியாதே. சிவ பாபா உன்வழி நீரே, இறுதி வரை நாங்கள் வாழ்ந்திருப்போம். இடையிலே போய்விடும் சொந்த பந்தங்களை மறந்துதான் உன்னை நான் என்றும் நினைப்பேனே. இடையிலே போய்விடும் சொந்த பந்தங்களை மறந்துதான் உன்னை நான் என்றும் நினைப்பேனே. தந்தையே உன்னை நினைக்கையிலே உலகமே எனக்கு மறக்கின்றதே. சிவ பாபா உன்வழி மீதே இறுதி